அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு சக்தி வேர்ல்ட். நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப அற்புதமாக இருக்கேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த பதிவு. என்னோடய சந்தோஷத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, நம்ம செய்தித்தாள்கள்லையோ இல்லை தொலைக்காட்சி வாயிலாவோ எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம். பல செய்திகளை நம்ம ஈஸியாக கடந்துட்டு போயிடும். பட் சிலது நம்ம மனசில் ஒரு பாரத்தை உருவாக்கும். அது ஈஸியாக மறக்க முடியாது. அது நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் அது போகாது மைண்ட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. ப்ளீஸ் அண்ணா என்னை அடிக்காதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி கதறும் போது நம்ம எல்லார் கண்ணிலையும் நம்மள அறியாமல் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அது கேட்க முடியல நம்மளால். அந்த அளவுக்கு மனசை காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த 8 பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நீதி கிடைச்சிருக்கு. நீதிக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பிப்ரவரி 24, 2019 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் கேஸ் ஃபர்தராக போயிட்டுருக்கு காவல்துறை மூலமாக. 2019 ஏப்ரல் 25 சிபிஐ டேக் ஓவர் பண்ணுறாங்க. சிபிஐ எடுத்ததுக்கப்புறம் இந்த கேஸ் ஒரு பெரிய திருப்புமுனைனே சொல்லலாம். கடந்த 6 வருடமாக நடந்த அந்த வழக்கில் இன்னைக்கு காலையில் 10:45க்கு மதிப்பிற்குரிய நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சாகும் வரை ஆயுள் தண்டனை அண்ட் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அண்ட் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 8 பெண்களில் 7 பெண்கள் நேரடி சாட்சி கொடுத்துருக்காங்க. இந்த 6 வருஷமாக இந்த வழக்கை ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க குடும்பத்தாருக்கு நம்ம இந்த டைமில் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். பெண்களை குறை சொல்லாமல் ஒரு தவறு நடந்துட்டால் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நிற்கிறவங்க தான் குடும்பத்தார்கள், உண்மையான குடும்பத்தார்கள். ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்ததுனால அவங்களுக்கு நம்ம நம்மளோட மனமார்ந்த நன்றியை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த தீர்ப்பு அந்த 8 பெண்களுக்கு கிடைத்த நீதி மட்டும் இல்லை, பெண்கள் சமுதாயத்துக்கே கிடைத்த நீதி. சக மனுஷனை நேசிப்போம், அற்புதமாக வாழ்வோம். தேங்க்யூ.